ஓஎன்ஜிசிக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அனுமதியை திரும்ப பெறும்படி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஓஎன்ஜிசிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் அனுமதியை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று ஓஎன்ஜிசிக்கு விளக்கம் கேட்டு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அனுமதியை திரும்ப பெற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அனுமதியை திரும்ப பெறும்படி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்டுக் கொண்டார். அமைச்சர் வலியுறுத்தியிருந்த நிலையில் தற்போது அனுமதியை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை ஆணையம் தொடங்கியுள்ளது. ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஓஎன்ஜிசிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் கண்ணன். சிவகங்கை மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் சுமார் 1400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி பெற்றிருந்தது. இந்த கிணறுகளை தோன்ற தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் ஓஎன்ஜிசி நிறுவனம் 2023 அக்டோபரில் விண்ணப்பித்திருந்தது. இந்த மனுவை பரிசீலனை செய்த தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சோதனை அடிப்படையில் எண்ணெய் கிணறுகளை அமைக்க ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்த தமிழ்நாடு அரசின் நிதி மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியினை உடனே திரும்ப பெறுமாறு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்த அறிவிப்பின்படி அந்த அனுமதியினை திரும்ப பெறுவதற்கான முதற்கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசானது தொடங்கியுள்ளது. அதன்படி ராமநாதபுரத்தில் எண்ணெய் கிணறுகளை தோண்ட அளித்த அனுமதியை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று விளக்கம் அளிக்க கோரி ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த நோட்டீஸுக்கு ஓஎன்ஜிசி அளிக்கும் விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த அனுமதியை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கண்ணன்.